என் படத்தோட ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த டைமில் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அதான் இப்போ இந்த டீம்லாம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த டைலாக்ஸு சின்ன சின்ன டைமிங் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணும், சந்தான சார் டீமில் இருக்காங்க, ஆனந்த், முருகன், சேது, பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்களாம் என் பேர் மீட் பண்ண போகும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்களோட பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏதாவது பெரிய காமெடின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுவோம், எல்லாருமே அப்படியே சைலண்டாக இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் ஒருத்தருக்கு பார்ப்பாங்க, என்ன பார்ப்பாங்க, இவன் எப்படி எடுத்தான் அந்த படம்லான்ற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு சமாளித்து, சும்மா சொன்னேன் அப்படி இப்படிலாம் சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆக வேண்டியது இருக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான டைமிங்கில் பேசுகிறவங்க அவங்க சாதாரணமாக பேசும்போதே. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுங்கிறப்போ கண்டிப்பாக உள்ள பூந்து விளையாடிருக்காங்க. அது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முதலே தெரியும். எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஆக்சுவலாக எனக்கு அப்பயே தோணுச்சு, இது வந்து ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும். நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணேன் சந்தானம் சார் கிட்ட, சார் ரொம்ப நல்லா பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமனோட மியூசிக் அந்த கானா சாங் பெரிய ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பா டேக்கர் உண்மையிலே அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தமன். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். இது மாதிரி நிறைய படங்கள், நல்லா என்டர்டெய்னிங்கான கமர்ஷியல் படங்கள் வந்து ராம்நாதன் சார், சந்தானம் சார் டீமில் பண்ணணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நன்றி.